இதுவரை நாம் கடந்த பதிவுகளில் கலாச்சாரம், பண்பாடு மற்றும் பல நிகழ்வுகள் சம்பந்தமாக பார்த்திருப்போம். இந்த பதிவு உங்களை ஈர்க்குமா இல்லையா என்பது தெரியாது. ஆனாலும் நாம் பார்க்கும் இந்த பதிவு தொழிலாளர்கள் சம்பந்தமான, அதையும் தாண்டி லட்சக்கணக்கான உழைப்பாளிகள் தாங்கள் சார்ந்த குடும்பத்திற்காக தினக்கூலியாக, கொத்தடிமை கூலியாக, புற ஆதார கூலிகளாக, ஒப்பந்த கூலிகளாக, மதிப்பூதியமாக, தொகுப்பூதியமாக என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை தரம் மாறாதா என்ற கனவுகளுடன் நாட்களை கடத்தும் உழைப்பாளர்களுக்கான பதிவு. வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. தினக்கூலி கொத்தடிமைகளாக கொசுப்புழு ஒழிப்பு பணியை செய்யும் மஸ்தூர் பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டாலும் மனம் தளராது உச்ச நீதிமன்றம் வரை சென்று நீதி பெற்றாலும் இன்று வரை நீதி கிடைக்காமல் தெருவில் கேட்பாரற்று விடப்பட்டிருக்கும் மக்கள் நல பணியாளர்கள், உலகமே கண்டு அஞ்சிய கொரோனா காலத்திலும் தன் உயிரை பணயம் வைத்து வீட்டை, தெருவை, நாட்டை தூய்மையாக்கிய தூய்மை காவலர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஊழியர்கள். பணியோ முழு நேர பணி, ஆனால் அவர்களுக்கு பெயரோ பகுதி நேர ஆசிரியர்கள். கிராம மக்களின் உயிர் பாதுகாவலனாக வாழ்ந்து வரும் 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள், கொரோனாவை கண்டு அஞ்சிடாத ஊதியம் மறுக்கப்பட்ட MTM பணியாளர்கள், கல்விக்கண் காமராஜரால் துவங்கப்பட்டு புரட்சித் தலைவர் MGRால் உறுதியாக்கப்பட்ட சத்துணவு திட்டத்தை மேன்மைப்படுத்திய சத்துணவு ஊழியர்கள், கிராமப்புற பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாத்திடும் அங்கன்வாடி ஊழியர்கள். புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? விளம்பரம் மட்டுமல்ல, தமிழகத்தில் உயிர்கொல்லியை காணாமல் ஆக்கிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட ஊழியர்கள், வருவாய்த்துறையின் உயிர்நாடிகளான பிறப்பு முதல் இறப்பு வரை காடு முதல் நிலம் சார்ந்த அனைத்தையும் விரல் நுனியில் அடைக்காக்கும் வருவாய் கிராம ஊழியர்கள், ஊராட்சியின் பணிநிலைகளை எச்சூழலிலும் நிறைவேற்றும் ஊராட்சி செயலாளர்கள், கிராமத்தில்தான் மனிதம் வாழ்கின்றது என்ற காந்தியின் கனவை நினைவாக்கிய ஊர்ப்புற நூலகர்கள், அனைத்து துறையிலும் தவிர்க்க முடியாமல் இருக்கும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ். இவர்களுக்கான வாழ்க்கை ஊதியம் ஏன் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை? அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போமா? இந்திய நாடு விடுதலை பெற்ற பிறகும் குடியரசாக பிரகடனம் செய்யப்பட்டு இன்று வரையிலும் கூட இந்நாட்டின் உழைப்பாளி மக்களுக்கு ஊதியம் நிர்ணயம் செய்வது குறித்தும், நாட்டின் வருமானத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிப்பது குறித்தும் அறிவியல் பூர்வமான அணுகுமுறையுடன் கூடிய ஒரு தேசிய ஊதிய கொள்கை நாளது வரை வகுக்கப்படவில்லை. நாடு அந்நியரின் ஆளுமையின் கீழ் இருந்த 1919 உருவாக்கப்பட்ட சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனத்தில் இந்தியாவும் ஒரு உறுப்பு நாடாக இருந்து வருகிறது. எனினும் சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் நிறைவேற்றிய கோட்பாடுகளான கௌரவமான உழைப்பு மற்றும் கூட்டுபேர உரிமை ஆகியவை அவற்றின் அர்த்த அடர்த்தியுடன் இந்தியாவில் அமுல்படுத்தப்படவில்லை. குறிப்பாக அரசு ஊழியர்கள் இந்த உரிமைகள் மறுக்கப்பட்ட பிரிவாகவே உள்ளனர். அவர்களது ஊதியம் சார்ந்த பிரச்சனைகளில் அவர்கள் தங்கள் உழைப்பு சக்தியை வழங்குபவர்கள் என்ற முறையில் அவர்கள் தரப்பை கேட்காமலும் பரிசீலிக்காமலும் அரசு அவர்கள் உழைப்பு சக்தியை வாங்குபவர்கள் என்ற முறையில் அவர்களிடம் கலந்து பேசியோ கருத்தொற்றுமையை ஏற்படுத்தியோ ஊதியங்களை நிர்ணயிக்கும் சூழல் இன்று வரை ஏற்படவில்லை. மாறாக எஜமான் அடிமை மனப்பாங்கில் ஊதியங்களை தன்னிச்சையான போக்கிலேயே நிர்ணயிக்கும் போக்கே தொடர்கிறது. சாதாரண சந்தையில் கூட விற்பவர்கள் நிர்ணயிக்கும் விலை வாங்குபவர்களால் பேரத்தின் மூலம் இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுக்கு வரும் நிலை இருக்கும்போது உழைப்பு சந்தையில் இந்த நடைமுறை நேர்மாறாக இருக்கிறது. விடுதலைக்கு பின் தொடர்ச்சியாக திட்டமிட்டு வளர்க்கப்பட்ட வேலை வாய்ப்பின்மை காரணமாக உழைப்பவர்களுடைய ஊதியம் அரசு மற்றும் நிர்வாகத்தால் அடிமாட்டு விலையில் நிர்ணயிக்கப்படுவதும் வேறு வழியே இல்லாமல் அதை ஊழியர்கள் ஏற்றுக்கொள்வதுமான நடைமுறை சுதந்திர இந்தியாவில் நாளது வரை தொடர்ந்து கொண்டிருக்கும் கௌரவ கொத்தடிமை முறையாகும். இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 4 அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகளில் பிரிவு 43 தொழிலாளர்களுக்கான வாழ்வூதியம் இன்னம் பிற என்ற தலைப்பின் கீழ் ஊதிய அமைப்பு குறித்து பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. அதனை இங்கே பார்ப்போமா? இந்திய அரசானது தகுந்தவாறு சட்டங்கள் இயற்றியோ அல்லது பொருளாதார அமைப்பு மூலமோ அல்லது வேறு எந்த வழியிலோ எல்லோருக்கும் வேலை, வாழ்க்கை ஊதியம், ஓய்வில் முழு சுகத்தையும் நுகரக்கூடிய வேலை நிலைமை ஆகியவற்றையும் சமூக, கலாச்சார மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பையும் உத்தரவாதப்படுத்த கடும் முயற்சிகளை மேற்கொள்ளும். இவ்வாறு அரசியல் சாசனத்தில் கூறப்பட்ட வாழ்க்கை ஊதியம் என்பது இன்று வரை ஒரு தொலைதூர கனவாகவே இருந்து வருகிறது. மத்திய அரசால் 1948 நியமிக்கப்பட்ட நியாய ஊதிய குழுவில் குறைந்தபட்ச ஊதியம் என்பது ஊதிய வகைகளுக்குள் அடிமட்டம் என்றும்
வாழ்க்கை ஊதியம் என்பது உயர்மட்டம் என்றும், குறைந்தபட்ச ஊதியத்தின் உச்சநிலையும் வாழ்க்கையின் ஊதியத்தின் அடிமட்ட நிலையும் நியாய ஊதியம் என்றும் வரையறுக்கப்பட்டது. ஆனால் இந்த வரையறையையும் இதுநாள் வரை வசதியாக கவனத்தில் கொள்ளாமலே விடப்பட்டுள்ளது என்பது வருத்தமான செய்தி. எனவே நியாய ஊதியத்திற்கும் குறைவாக வழங்கப்படும் எந்த ஊதியமும் அநியாய ஊதியமாகவே இருக்கும். இப்போது ஒரு ஊழியனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் தேவை அடிப்படையிலான குறைந்தபட்ச ஊதியத்தை பற்றி பார்ப்போமா? அரசியல் சாசனத்தில் கூறப்பட்ட வாழ்க்கை ஊதியமும் நியாய ஊதிய குழுவால் வரையறுக்கப்பட்ட நியாய ஊதியமும் வழங்கப்படாத நிலையில் 1957 கூடிய 15வது இந்திய தொழிலாளர்களின் முத்தரப்பு மாநாடு அரசு, முதலாளிகள், தொழிலாளர்கள் பங்கேற்ற முத்தரப்பு மாநாடு இந்திய தொழிலாளர்களுக்கு தேவை அடிப்படையிலான குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என ஒருமனதாக முடிவாற்றியது. இதன் அடிப்படையில் தேவை அடிப்படையிலான குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்வதற்கு டாக்டர் அக்ராய்டு என்ற உணவியல் நிபுணர் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் அடிப்படையில் அளவீடுகள் நிர்ணயிக்கப்பட்டன. அதன்படி ஒரு தொழிலாளியின் குறைந்தபட்ச ஊதியம் என்பது அந்த தொழிலாளியின் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறைவிடம் மற்றும் இதர தேவைகளை திருப்தியான அளவுக்கு பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு தொழிலாளியின் குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிப்பதற்கான 5 விதிமுறைகளாக அந்த மாநாட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயங்களை நாம் பார்ப்போம். நிலையான தொழிலாள வர்க்கத்தின் குடும்பம் என்பது 3 நுகர்வு அலகுகளை கொண்டதாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதில் சம்பாதிக்கும் ஒரு தொழிலாளியுடன் சேர்த்து பெரியவர்கள் 2, சிறுவர்கள் 2. குறைந்தபட்ச உணவு தேவை என்பது ஒரு நாளைக்கு ஒரு நுகர்வு அலகுக்கு 2700 கலோரிகள் கொண்ட சீரான உணவாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு தொழிலாளர் குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு 8100 கலோரிகளாக இருக்க வேண்டும். ஆடை தேவையானது ஒரு தனிநபர் நுகர்வுக்கு ஆண்டொன்றுக்கு 18 கஜம் என்ற அடிப்படையில் ஒரு சராசரி தொழிலாளியின் குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 72 கஜங்கள் இருக்க வேண்டும். வீட்டு வசதிக்காக அரசு தொழில்துறை வீடமைப்பு திட்டத்தில் குறைந்தபட்ச பகுதியான வாடகையை கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும். எரிபொருள், மின்சாரம் மற்றும் இதர செலவினங்களுக்காக 20% தொகையை மொத்த குறைந்தபட்ச ஊதியத்தில் அமைக்க வேண்டும். இந்த அடிப்படை வரையறைகளை உச்சநீதிமன்றம், யுனிசெஃப் மற்றும் பலர் எதிராக கேரள அரசு 1961ஆம் ஆண்டு உறுதி செய்தது. அதன் பிறகு ரெப்டகாஸ் பிரெட் நிர்வாகம் எதிர் அதன் தொழிலாளர்கள் 1992 வழக்கு எண் 504 உச்சநீதிமன்றம் ஒரு தொழிலாளியின் குறைந்தபட்ச ஊதியத்தில் 6வது விதிமுறையாகவும் குழந்தைகளுடைய கல்வி, மருத்துவ சிகிச்சை, மனமகிழ்வுகள், பண்டிகை மற்றும் விழாக்காலங்கள் ஆகியவற்றுக்காக 25% நடைமுறையில் இருக்கும் குறைந்தபட்ச ஊதியத்தில் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த குறைந்தபட்ச ஊதிய அமைப்பு மேற்கண்ட 6 அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றும், இது ஒரு தொழிலாளியினுடைய பிழைப்பு ஆதார நிலையில் குறைந்தபட்ச ஊதியமன்றி வேறு இல்லை என்றும், எல்லா தொழிலாளிகளுக்கும் எந்த சூழ்நிலையிலும் இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை பெற உரிமை பெற்றவர்கள் என்றும், தன்னிடம் வேலை செய்யும் ஊழியருக்கு குறைந்தபட்ச ஊதியம் கூட வழங்க முடியாத ஒரு நிறுவனம் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் தகுதியும் உரிமையும் அற்றது என்பதுடன் அந்நிறுவனம் தொழிற்சாலை நடத்த எந்த நியாயமும் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் மேற்கண்ட தீர்ப்பில் தெளிவுபட கூறியுள்ளது. இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தின்படி தொழிலாளர்களுக்கு வாழ்வூதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. உழைக்கும் மக்களின் கௌரவமான வாழ்க்கை தரத்திற்கான சமுதாய கட்டமைப்பை உருவாக்க அரசியல் அமைப்பு சட்டத்தின் 42வது திருத்தம் உறுதி அளித்துள்ளது. தொழிலாளர்கள் அனைவரும் இந்த சிறந்த கொள்கையை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றனர். ஆனால் அடுக்கப்பட்ட உறுதிமொழிகள் எதுவும் நிறைவேற்றப்படும் நாள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை தெரியவில்லை. குறைந்தபட்ச ஊதிய சட்டப்படி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதியங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஆனால் இது அத்திப்பூத்தாற்போல் எப்போதாவது தான் நிகழ்கிறது. இனி நடக்குமா என்பதும் கேள்விக்குறிதான். குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின்படி சம்பளங்கள் மாற்றி அமைக்கப்படவில்லை என்றால் நடப்பில் இருக்கும் ஊதியமே தொடர வேண்டும் என்ற சரத்தும் உள்ளது. இது வேலை தருபவர்களுக்கு மிகுந்த சோம்பல்தனத்தை உருவாக்கி விடுவதுடன் தொழிலாளர்களுக்கு அநீதியையும் இழைத்து வருகிறது. இந்த குறைபாட்டை சரி செய்ய கிராமப்புற தொழிலாளர் ஆணையம் 1990ஆம் ஆண்டு மேற்படி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரவும், குறிப்பிட்ட காலவரையில் ஊதிய மாற்றம் செய்யவும், குறைந்தபட்ச ஊதியம் எல்லா மாறுபாடும் அகவிலைப்படியுடனும் உள்ளடக்கி இணைக்கப்பட வேண்டும் என்றும், நுகர்வோர் விலை குறியீட்டு எண்ணின் அடிப்படையில் 6 மாதத்திற்கு ஒருமுறை
ஊதிய உயர்வுகள் தன்னிச்சையாக அளிக்கப்படுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அரசுக்கு பரிந்துரைத்தது. ஆனால் இந்த திருத்தம் இதுநாள் வரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதும், இந்த அளவீடுகளின் அடிப்படையில் கணக்கிடப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம் என்பது கூட இதுநாள் வரை வழங்கப்படவில்லை என்பதும் கூட ஒரு வேதனையான உண்மைதான். மேற்கண்ட இந்த விதிமுறைகளை கருத்தில் கொண்டு அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொன்னவாறு குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 26,000 என்பதை நிர்ணயித்திருக்க வேண்டுமல்லவா ஒரு ஊழியனுக்கு? பூபேந்திரநாத் ஹசாரிகா மற்றும் ஒருவர் எதிர் அஸ்ஸாம் மாநில அரசு மற்றும் பலர் என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு நல்லாட்சி அரசாங்கம் அதன் ஊழியர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். மாநில அரசின் பங்கு என்பது ஊழியர்களை பொறுத்தமட்டில் ஒரு முன்மாதிரி முதலாளியாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் ஊழியர்களினுடைய உரிமை கோரிக்கைகளின் பேரில் சினம் கொள்ளாமல் அது இருக்கும் என்ற எதிர்பார்ப்பையும், பொறுப்பில்லாத அலட்சிய போக்குடன் பெரிய அளவில் விலகி நின்று வேடிக்கை பார்க்காது என்ற நம்பிக்கையையும் ஊழியர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை அது எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களின் நம்பிக்கை நீர்த்து போகும் சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு ஊழியரினுடைய நம்பிக்கையும் மதிப்பும் மகிமையும் வாய்ந்தது. அதை முன்மாதிரி முதலாளியாக இருக்கும் அரசு ஏமாற்றமாகவோ துரோகமாகவோ மாற்றி அவர்கள் பணியேற்றத்தில் சதுரங்க விளையாட்டு ஆடக்கூடாது. அமைதி உணர்வும் சிரத்தையான நேர்மையும் ஒவ்வொரு நிகழ்விலும் எதிரொலிக்க வேண்டும். நம்பகமான சூழல் நிலவ வேண்டும். ஊழியர்கள் அனைவரும் தாங்கள் கண்ணியத்துடனும் நேர்மையாகவும் நடத்தப்படுகிறோம் என்றும் தங்கள் நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்படாது என்றும் நிச்சயமாக நம்ப வேண்டும். அப்போதுதான் நல்லாட்சி என்ற கருத்து படிமம் உறுதிப்படும். அரசு ஊழியர்கள் அனைவரும் இந்த அரசை மேற்கூறப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையிலேயே நம்பி வருகிறோம். அரசும் ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வெளிப்படைத்தன்மையுடன் பரிசீலித்து அவர்களின் கோரிக்கைகளை மொத்தமாக இல்லாவிட்டாலும் கூடுமான அளவில் நிறைவேற்றும் சூழல் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்போதுதான் அரசு நிர்வாகமும் மக்கள் நலத்திட்ட பணிகளும் தொய்வின்றி நடக்கும். சமூகத்தில் நலமும் வளமும் செழிக்கும். எதிர்பார்ப்போம். நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ். தமிழ்ச்செல்வி.